ஓகே, ஹலோ வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பயாலஜி நீட்ல என்ன பார்க்க போறோம்னா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்னது, அதோட டெக்னிக்ஸ்லாம் என்னதுன்னு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேயா, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாமா? இது என்னது பேஸில் கீழே வரும்னா, பயோடெக்னாலஜி அப்படின்ற பேஸில் கீழே வரும். இது என்ன ப்ராசஸ்னா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்ட்டை வளர்க்குறது, ஒரு க்ளோஸ்டு மீடியத்தில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்ட்டை வளர்க்குறது பேர் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். என் பேரை மறந்துடாதீங்க, என் பேர் சுபாஷ். நான் தான் உங்களுக்கு பயாலஜி எடுக்க போகிறேன். ஓகேவா, வாங்க மறுபடியும் உள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்னன்னு பார்க்க போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரோயிங் ஆஃப் பிளான்ட் செல்ஸ், ஒரு பிளான்ட் செல்லையோ இல்லை டிஷ்யூஸ், ஒரு டிஷ்யூயோ ஒரு ஆர்கானையோ இல்லை ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியாக்குள்ள. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியல, ஒரு பிளான்ட் எப்படி வளரும். பிளான்ட் வந்து மண்ணில் இல்லை நம்ம செடியில் தொட்டிக்குள்ளே மண்ணை போட்டு வைக்கிறோம், சீடை போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அதுலேருந்து அப்படியே வளருது. அது வேற கண்டிஷன்ஸ். அது என்வரான்மெண்டல் டைரக்டாக இருக்கும், க்ரீன் ஹவுஸ்குள்ளே இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அது வேற கண்டிஷன்ஸ், நேச்சுரலாக வளருது. இதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுமா? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மாதிரி உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மாதிரி ரூமுக்குள்ளே ஒரு பிளான்ட்டை வளர வைக்க முடியுமா? அது எப்படி வளர வைக்க முடியுமா? சீடு போட்டு இல்லை, ஏதாவது ஒரு எக்ஸ் பிளான்ட்டை வச்சுட்டு யூஸ் பண்ணி வளர வைக்க முடியுமா? எக்ஸ் பிளான்ட்னா என்னதுன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் பிளான்ட். எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் டேக்கன் the experiment purpose is called as explant. ஓகேவா, நான் போ சொல்றேன். ஓகே, இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னதுன்னா, சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட்டை வளர வைக்கிறது எப்படி ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியால ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள ஒரு லெபார்டரிக்குள்ள அப்படியே மெயின்டைன் பண்ணி ஸ்டெரைலா இருந்துட்டு எப்படி அந்த பிளான்ட்டை வளர வைக்கிறது, அந்த பிளான்ட்டை ஃபியூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். ஓகேவா, புரிஞ்சுதா? இதுக்கு 4 கான்செப்ட் இருக்கு. நீங்களாம் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. 4 கான்செப்ட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து டாய்டி பொட்டன்சி. இந்த டாய்டி பொட்டன்சியும் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் ஒன்று தான். என்னது டாய்டி பொட்டன்சின்னு என்ன சொல்லுது தெரியுமா? எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து, எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஒரு லீஃபா இருக்கலாம், ரூட்டா இருக்கலாம், ஸ்டெம்மா இருக்கலாம், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து ஒரு ஹோல் பிளான்ட்டே ஜெனரேட் பண்ண முடியும்னா அதுதான் டாய்டி பொட்டன்சி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீஃப்லேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு லீஃப்ல இருந்தே ஒரு என்டையர் பிளான்ட்டையே நம்மளால ரீஜெனரேட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த கான்செப்டுக்கு பேர் தான் டாய்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்துட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல ரொம்ப யூஸ் பண்ண கான்செப்ட். டிஃபரன்சியேஷன் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்னது, டிவைட் ஆகிற செல்ஸ், டிவைடிங் செல்ஸ். 3 மெரிஸ்டம் இருக்கு தெரியுமா? அது மாதிரி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருந்து டிவைட் ஆகிற செல் வந்து ஒரு மெச்சூர்டு செல், ஒரு பேரன்கைமாட்டா செல்ஸா மாத்துறது. ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ல மெச்சூர்டு செல்லா மாத்துறது. மெச்சூர் செல்னா பேரன்கைமாட்டா செல்ஸ். ஓகேங்களா, ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்லை வந்துட்டு மெச்சூர் செல்லா மாத்துறது தான் இந்த டிஃபரன்சியேஷன். அடுத்த கான்செப்ட் என்ன, டி டிஃபரன்சியேஷன் என்னது? இது அப்படியே உல்டாவா பண்றது, ஆப்போசிட்டா பண்றது. ஆப்போசிட் என்னது, ஒரு மெச்சூர்டு செல்ல ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸா மாத்துறது. டிஃபரன்சியேஷன் என்னது, மெரிஸ்டம் டிவைட் ஆகிக்கிற செல்ல வந்துட்டு ஒரு பேரன்கைமாட்டாஸ் டிவைட் ஆகாத ஒரு மெச்சூர் செல். நம்மளாம் மெச்சூர் ஆயிட்டப்பா, வீட்டில் 12th முடிச்சிட்டோம், மெச்சூர் ஆயிட்டோம், அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலுக்கு மாத்துறது. இது வந்து என்னது, இல்லை நான் மெச்சூர்லாம் அவ்வளோ, நானும் படிக்கணும் அப்படின்ற ஒரு டிவைடிங் செல்ஸ்க்கு மாத்துறது தான் இந்த டி டிஃபரன்சியேஷன் டெக்னிக். அதாவது ஒரு மெச்சூர்டு செல்ல, அதாவது ஒரு பேரன்கைமாட்டா செல்ஸ், ஒரு மெச்சூர்டு செல்ல வந்துட்டு ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்லா மாத்துறது. இந்த டி டிஃபரன்சியேஷன் டெக்னிக்ல தான் ஒரு மெச்சூர்டு செல்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லீஃப்ல, ஒரு பாட்ல ஒரு பிளான்ட்ல ஒரு லீஃப் இருக்குப்பா, அந்த லீஃப் வந்து மெச்சூர்டு தானே. ஒரு மரம் வளர்ந்துருக்கு, ஒரு செடி வளர்ந்துருக்கு, அது லீஃப், அது மெச்சூர்டா தான் இருக்கும். அதுல இருந்து எப்படி ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்லை உருவாக்குறது? இதை வந்துட்டு நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது ஒரு டெக்னிக் பண்ணுவோம். இந்த டெக்னிக் பண்ணி இதை டிவைடா மாத்தோம். அப்போ இது டிவைடா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கேலஸ்னு ஒன்று அது வரும். இங்கே தான் இந்த இனோகுலேஷன் ஆஃப் கேலஸ் நடக்கும். அதாவது ஒரு லீஃப்ல இருந்து ஒரு கேலஸை இனோகுலேட் பண்ற ஸ்டேஜ் எதுன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த டி டிஃபரன்சியேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம கேலஸ் வந்து இனோகுலேட் ஆகும். கேலஸ் என்ன தெரியல, கேலஸ் இஸ் a group of undifferentiated mass of cells. ஓகேவா, அன்டிஃபரன்ஷியேட் பண்ணாத ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸுக்கு பேர் தான் அந்த கேலஸ்ன்னு இருக்கும். இந்த கேலஸ்க்கு அப்படி டிஃபைன் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கும். ஒரு ஸ்பாஞ்சி லைக் மாதிரி இருக்கலாம், பார்க்கும்போது ஒரு குழக்க லூப்ரிகன்ஸ் மாதிரி இருக்கும், மியூக்கஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் அந்த கேலஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ டி டிஃபரன்சியேஷன் என்னது, ஒரு மெச்சூர்டு செல்லை வந்து ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்லை மாத்துறது. அப்படி மாத்துறது போது கேலஸ் வந்து இனோகுலேட் ஆகுது. ஓகேவா, அடுத்த கான்செப்ட், லாஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா ரீடிஃபரன்சியேஷன். பிளே, ரீப்ளே.
பண்றத மறுபடியும் பண்றது. அப்போ டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன். இப்போ டிஃபரன்சியேஷனை மறுபடியும் பண்றது. ஆனா எங்க இருந்து பண்ணுது? இந்த கேலஸ் இனாகுலேட் ஆயிடுச்சுல்ல, இந்த கேலஸ் இப்போ வந்து மெரிஸ்டம் செல். ஏன்னா இங்க மெச்சூர்டு செல் இருந்து மெரிஸ்டம் செல் போயிடுச்சு. அப்போ இந்த வந்துட்டு கேலஸ்ன்ற ஒரு மெரிஸ்டம் செல் இருந்து, ஓகேவா, ஒரு பிளான்ட்ன்ற ஒரு மெச்சூர்டு செல்லுக்கா மாத்துறது. அதாவது ஒரு பேரன்கைமேட்டா செல்ஸா மாத்துறது. ஓகேங்களா? டாய்டிபோடென்ஸ்னா என்னது? சின்ன பிளான்ட்ல இருந்து பெரிய பிளான்ட், ஐ மீன் ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து ஹோல் பிளான்ட்டை ஜெனரேட் பண்றது. டிஃபரன்சியேஷன் என்னது? மெரிஸ்டம் செல்ல இருந்து மெச்சூரா மாத்துறது. டிஃபரன்சியேஷன் என்னது? ஒரு அது அப்படியே உல்டா போறது. மெரிஸ்டம் செல்ல இருந்து மெச்சூர் செல்லா மாத்துறது வந்துட்டு டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன் மெச்சூர் செல்ல இருந்து மெரிஸ்டம் செல்லா மாத்துறது தான் டிஃபரன்சியேஷன். இதுல வந்து தான் கேலஸ் இனாகுலேட் ஆகுது. இந்த கேலஸை மறுபடியும் நம்ம ஒரு மெச்சூர் செல்லா மாத்துறது தான் ரீடிஃபரன்சியேஷன். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களை கமெண்ட்லாம் பார்க்குறேன். ஓகே, இனி அடுத்தது என்னன்னா டெக்னிக்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் இதில் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்டல் நடக்கிறது. அப்படி ஓப்பன் நடக்காது, க்ளோஸ்ட் என்வாயன்மெண்டல் நடக்கும். இப்போ க்ளோஸ்ட் என்வாயன்மெண்டல் நடக்கிறது தான் நம்ம இன்வென்ட்ரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெட்ரோ கண்டிஷன். இன்வெட்ரோ கண்டிஷன் என்னது? ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட். நம்ம தான் எல்லாமே இது பண்ணுவோம். நம்ம தான் டெம்பரேச்சர் செட் பண்ணுவோம், நம்ம தான் pH செட் பண்ணுவோம். எல்லாமே அண்டர் அவர் கண்ட்ரோல், அண்டர் ஆர்டிஃபிஷியல் மீடியம். அந்த ஒரு கண்ட்ரோலில் செட் பண்ணக்கூடியது தான் இந்த இன்வெட்ரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு தேவையானது 3 விஷயம் மெயினாக தேவை. முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பிளான். எக்ஸ்பிளான் என்னது? எனி பார்ட் ஆஃப் த பிளான் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிளான். ஓகேங்களா? எக்ஸ்பிளான் தேவை. அடுத்தது நம்ம இப்போ லேப்லனா ஒரு செடி வளர்க்கணும், லேப்ல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், என்ன தேவை? கிளாஸ் வேஸ் தேவை. ஒரு பெட்ரி டிஷ்ஷோ, ஒரு ஸ்கேப்புலோ, ஒரு ஃபோர்சிப்ஸோ, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் என்னதுன்னா கிளாஸ் வேஸ். அப்போ கிளாஸ் வேஸ் தேவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளான் தேவை, அடுத்து கிளாஸ் வேஸ் தேவை. அப்புறம் தான் வளர வேணாமா? இப்போ வெளியே நம்ம ஒரு செடியை வளர்க்குறோம், அந்த செடி வந்து அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி வளருது? சாயிலில் நியூட்ரியன்ஸ் இருக்கும், இல்லை மழை பெய்யும், தண்ணி ஊற்றுவோம், அப்படிலாம் அந்த சாயிலில் தானாக அப்சர்வ் ஆகி நேச்சராக வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியத்துக்குள்ளே அப்படி வளராது. ஏன்? ஆர்டிஃபிஷியல் மீடியத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம தான் அதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம காலைல சாப்பிட்டா தானே நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியுது. அதே மாதிரி பிளான்ஸுக்கும் அப்படி தானே. இப்போ நம்ம தனியாக ஒரு இதுக்கு ஸ்டெல்லுக்குள்ளே போட்டு வளர்க்குறோன்னா அந்த பிளான்ஸ்க்கு நம்ம நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? ஒரு மீடியம் வழியாக கொடுக்கணும். அதான் கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கல்ச்சர் மீடியம் மூலயமா நம்ம அந்த பிளான்ஸ்க்கு நியூட்ரியன்ஸு, பிளான் க்ரோத் இதெல்லாம் ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் என்னதுன்னா க்ளீன் பண்ணுறது, ஸ்டெரைலாக பண்ணுறது, பார்க்குறது. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு லிவிங் செல்ஸை வளர்க்க போகிறோம். ஒரு லிவிங் செல்லை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எப்போ வேணால் ஒரு பாக்டீரியல் அட்டாக்கோ இல்லை ஒரு மைக்ரோப்ஸ் அட்டாக்கோ ஆகி அழிஞ்சு போகலாம். நமக்கெல்லாம் தெரியல. ஒரு ஏதாவது வெளியே வச்சுருந்தா அவ்வளோ பொல்யூஷன்ஸ், அவ்வளோ இது. இப்போ நம்ம க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் வைக்கும்போது நம்ம வரும்போது நிறைய மைக்ரோப்ஸ் இனாகுலேட் ஆகும். அப்போ மைக்ரோப்ஸ் இனாகுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் ப்ராப்பராக பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன்லாம் ஒரு இதுக்கு என்னென்ன ஸ்டெரிலைஸ் பண்ணணும், ஒரு இதுக்கு என்ன மெத்தட் இருக்குன்னு அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. அது 1 by 1 பார்ப்போம் வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ் வேஸ். இந்த கிளாஸ் வேஸ்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த பெட்ரி டிஷ்ஷு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, இந்த ஃபோர்சிப்ஸு, ஸ்கேல்பிள், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வெட் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். வெட் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். அது என்ன வெட் ஸ்டெரிலைசேஷன், வெட் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன்னா ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோக்ளேவ்னா ஒன்றுமே இல்லைப்பா. நம்ம வந்துட்டு இந்த குக்கர் இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டில் குக்கர், இந்த மட்டன்லாம் சமைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். மட்டன், சிக்கன்லாம் அப்படியே வச்சு பிஸ்ஸுன்னு அடிக்கும் பார்த்தீங்களா? அதே தான் ஆட்டோக்ளேவ். என்ன இந்த ஆட்டோக்ளேவில் என்ன பண்ண முடியும்? நம்ம விசில் பிஸ்ஸுன்னு வராது, நமக்கு டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். டெம்பரேச்சரும் டைமிங்கும் செட் பண்ண முடியும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். குக்கருக்கும் ஆட்டோக்ளேவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேங்களா? இந்த ஆட்டோக்ளேவுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, இந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் இருக்கு நான் சொன்னேன்ல, அந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் எடுத்து ப்ராப்பராக உள்ளே வச்சுட்டு அது கரெக்டாக ஃபோல்டெல்லாம் பண்ணி, ஏன்னா ஸ்டீம் ஆகும்போது அப்படியே நம்ம ஹீட் கொடுக்கும்போது ஸ்டீம் ஆகுதுல்ல, அதுக்கு அடியில் பற்ற வைக்கலாம் மாட்டோம். நம்ம எலக்ட்ரிக்கல் தான் ஹீட் கொடுப்போம். ஓகே, அப்படியே ஸ்டீம் ஆகும் உடையக்கூடாது. அது கரெக்டாக க்ளோஸ் எல்லாம் பேக்கேஜிங்லாம் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஒரு 15 minutes அதுக்கான டைம். இப்போ இதுக்கான டைம் என்னன்னா ஒரு 121 டிகிரி செல்சியஸில் 15 minutes வச்சிரும். 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் ஆட்டோக்ளேவ்ன்ற மெத்தடு. இது நான் சொன்ன மாதிரி எத்தனை மினிட்னா 15 minutes வைக்கணும். இந்த கிளாஸ் வேஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே 15 minutes 121 டிகிரி செல்சியஸில் நம்மளால ஆட்டோக்ளேவில் டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். நம்மளால டைம் நேரம் செட் பண்ண முடியும். அப்படின்னு ஆட்டோக்ளேவ் இருக்குது. ஆட்டோக்ளேவ்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதா தெரியல, கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம கீழே தான் வைப்போம். கீழே காலால் இப்படி அமுக்கி இப்படி திறந்து அப்படி அந்த இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு, முன்னாடி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்போம், எடுத்து உள்ளே வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணுவோம். ஒரு 15 minutes அப்புறம் ஆனாவே ப்ரெஷர் ஏறி இறங்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அடுத்த ஸ்டெரிலைஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஓகேவா? அடுத்தது கல்ச்சர் ரூம். ரொம்ப முக்கியம்.
ஏன் கல்ச்சர் ரூமை வந்து ஏன் ஸ்டெரைலாக வச்சுருக்கணும்? எவன் வேணோ வருவான், எவன் வேணோ போவான். நமக்கு பிளான்ட் வளருமா? வளராது. ஏன்னா நமக்குள்ளேயே அவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அவன் எவனோ வெளியேந்து வரான், எவனோ வெளியேந்து போகிறான், இந்த ரூமில் என்னென்ன பண்ணாங்களோன்னு தெரில. அப்போலாம் இருக்கும்போது இந்த ரூம் வந்து ரொம்ப ஒரு பொல்யூட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த பொல்யூட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ரூமை வந்துட்டு ஸ்டெரைலாக மாற்றணும். அது எப்படி ஸ்டெரைலாக மாற்றுறது? நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரூமெல்லாம் அழுக்காக இருக்குடா, தொடடா, தரையெல்லாம் தொடடா, டிட்டர்ஜென்ட் போட்டு யாராவது மாப் போட்டிருக்கீங்களா? மாப் போட்டிங்கன்னா கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா நான் என் வீட்டில் நிறைய மாப் போட்டிருக்கேன். ஓகே, ஓகே. பட் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ரூமெல்லாம் இதாக இருக்குது, மாப் போட்டு தொடன்னு அப்படின்னு. அப்போ அதேமாரி நம்ம ஒரு விஷயத்தை கல்ச்சர் பண்ண போகிறோமா? அப்போ இந்த ரூமில் தான் நான் அந்த பிளான்ட்டை வளர்க்க போகிறேன்ப்பா, இந்த ரூமில் தான் நான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ண போகிறேன்ப்பா, அப்போ இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணோமா இல்லையா? அப்போ அந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் அந்த கல்ச்சர் ரூம் ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம். இப்போ க்ளீனிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்ஜென்ட் வச்சு துடைப்போம். டிட்டர்ஜென்ட் வச்சு ஃபுல்லாக அந்த தரையெல்லாம் ஃபுல்லாக துடைப்போம். டிட்டர்ஜென்ட் துடைச்சிட்டோமா, அடுத்து என்ன பண்ணோம்? 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைடு அதை வச்சுட்டு துடைப்போம். அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. 2% சோடியம் ஹைப்போக்ளோரைடை வச்சு ஃபுல்லாக துடைப்போம். அப்போ அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டிட்டர்ஜென்ட்ல சாவாத மைக்ரோப்ஸ் இதில் செத்துரும். இதுலேயும் சாவாத மைக்ரோப்ஸ் இருக்கும். இந்த லைபாயில் வர இந்த 2 பூச்சி மாதிரி அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா 95% ஆஃப் எத்தனால் போட்டு துடைப்போம். கல்ச்சர் ரூம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டிட்டர்ஜென்ட் போட்டு துடைப்போம். அப்புறம் 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைடு போட்டு துடைப்போம். அதுலேயும் சாவாதது 95% ஆஃப் எத்தனால் போட்டு துடைப்போம். இது 3 போட்டு துடைச்சாச்சா? ஓகே, கல்ச்சர் ரூம் ரெடி ஆச்சுப்பா, செமையா இருக்குப்பா. நீ அடுத்தது என்ன பண்ணணும்னா மீடியா, நம்ம குரோத் மீடியா இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் மீடியா, நியூட்ரியன்ஸ் கொடுப்போம் இல்லையா? நிறைய இதில் முன்னாடி இந்த நியூட்ரிஷன்லாம் இருந்தால் தான் நல்லா வளர முடியுது. அந்த மீடியாக்குள்ளே மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மீடியாவை ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். அந்த மீடியாவை எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் வாஸ் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த மீடியாவையும் ஸ்டெரிலைஸ் பண்ணோம். எப்படி? வெட் ஸ்டெரிலைசேஷன். வெட் ஸ்டெரிலைசேஷன் என்னது? ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவ் தான் நம்ம கிளாஸ் வாஸுக்கும் கிளாஸ் வாஸுக்கும் மீடியாவுக்கும், அதாவது கல்ச்சர் மீடியாவுக்கும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கலாம். இப்போது நீட் பேசிஸ் கூட கேட்கலாம். ஓகே, கல்ச்சர் ரூமை வந்துட்டு நம்ம எப்படிலாம் ஸ்டெரிலைஸ் பண்ணலாம், அதை வந்துட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கல்ச்சர் ரூமை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெட் ஸ்டெரிலைசேஷன் தான் பண்ண முடியும், இல்லைனா மெர்க்குரி குளோரைடு போட்டு தான் நம்ம கல்ச்சர் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம், அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ராங் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நம்ம கல்ச்சர் ரூமுக்கு நம்ம எப்பவுமே மெர்க்குரி குளோரைடு யூஸ் பண்ண மாட்டோம், சோடியம் ஹைப்போக்ளோரைடு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு கொஸ்டின்ஸ் அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பயாலஜியில் மட்டும்தான் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா டக்குன்னு போக முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், புதுசாக தான் பார்ப்போம், போட்டு பார்க்கணும். பட் பயாலஜியில் அவ்வளோ இருக்காது. பயாலஜியில் வந்து நம்ம பார்த்தோன்னே படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா, நம்ம எச் பிளான்ட்டையும் ஸ்டெரிலைஸ் பண்ணோம். ஏன்னா எச் பிளான்ட் வேறு ஏதோ பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம்ப்பா, ஒரு லீஃப் எடுக்கிறோம்ப்பா, ஒரு வேறு ஏதோ பிளான்ட்லேருந்து லீஃப் எடுக்கிறோம். அந்த லீஃபில் வந்துட்டு கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் இருக்கும். அப்போ அதையும் ஸ்டெரிலைஸ் பண்ணலாமா? அதையும் ஆட்டோக்ளேவ் பண்ணலாமா? இல்லை சோடியம் ஹைப்போக்ளோரைடில் போட்டு முக்கிடலாமானா செத்து போயிடும். ஏன்னா லிவிங் செல்ஸ். இப்போ நம்மள ஒரு குக்கருக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு அப்படி இருக்கும், நம்ம வெந்து போயிடும் இல்லையா? அதேமாரி தான் பிளான்ட் வந்து லிவிங் செல்ஸ். இப்போ இந்த எச் பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷனோ வெட் ஸ்டெரிலைசேஷன் எதுவும் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு தெரியாத ஒரு மெத்தட் இருக்குது, அதான் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் சொல்கிறது. சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் வாட்டரெல்லாம் கழுகிடுவாங்க. ஒரு பிளான்ட் எடுத்து அது ஒரு லீஃப் எடுக்கிறாங்களா, அந்த லீஃப் கையில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, போஸ்டிப்ஸ் வச்சு பிளான்ட்டெல்லாம் நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் மெர்க்குரி குளோரைடு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் டிப் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் டிப் பண்ணால் அந்த லிவிங் செல்ஸ் சாவ ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் டிப் பண்ணி அதுக்கப்புறமா 75% ஆஃப் எத்தனால கொஞ்சம் நேரம் டிப் பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்க மைக்ரோப்ஸ் டெப்ரிஸ் எல்லாமே செத்து போயிடும். ஓகேங்களா? அப்போ இதில் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேப் வாட்டரு, அடுத்தது மெர்க்குரி குளோரைடு, அடுத்தது என்ன சொன்ன? 75% ஆஃப் எத்தனால். ஓகேவா? இதெல்லாம் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறது தான் இந்த எச் பிளான்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்ற டெக்னிக். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் புரியலனா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளான்ட்னு வச்சுப்போம், இது ஒரு நம்ம எச் பிளான்ட்னு வச்சுப்போம். எச் பிளான்ட்டில் டெப்ரீஸ் எல்லாம் இருக்கும். இந்த டெப்ரீஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் காட்டுறோம். ரன்னிங் டேப் வாட்டரில் காட்டிட்டோமா? நல்ல அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? மெர்க்குரி குளோரைடு போடுறோம். மெர்க்குரி குளோரைடு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் மெர்க்குரி குளோரைடில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 75% ஆஃப் எத்தனால் போடுறோம். எத்தனால் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். ஓகேங்களா? நீ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா கல்ச்சர் மீடியம், என்ன மீடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மீடியம் இருக்குது. நிறைய க்ரோத் மீடியம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 1 பை 1 பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதுலேருந்து எந்த இயரில் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மோஸ்ட்டாக அவங்க நேம் தான் இருக்கும்.
எந்த இயர்லலாம் கண்டுபிடிச்சாங்க கேள்விப்படலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீடியம் என்னதுன்னா ஒயிட் மீடியம். இந்த ஒயிட் மீடியமை ஒயிட்டு தான் கண்டுபிடிச்சாரு. எந்த இயரில் கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1943 கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது என்னதுன்னா முராஷி அண்ட் ஸ்காட்ச் மீடியம், இல்லைனா எம்எஸ் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்எஸ் மீடியம் வந்து 1962 கண்டுபிடிச்சிருக்காங்க. முராஷி அண்ட் ஸ்காட்ச் தான் கண்டுபிடிச்சாது. இதுதான் நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய மீடியம். எம்எஸ் மீடியம் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் இந்த எம்எஸ் மீடியம் அப்படின்றது. அடுத்தது வந்து B5 மீடியம். B5 மீடியம் யார் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 1968 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து நிட்ஸ் மீடியம் வந்து 1969 கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம இந்த மீடியத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த எம்எஸ் மீடியம். இந்த முராஷி அண்ட் ஸ்காட்ச் கண்டுபிடிச்ச எம்எஸ் மீடியம் 1962 கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மீடியம் தான் முக்கால்வாசியான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸில் as a மீடியமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், பாட்லேருந்து எக்ஸ்பிளான்ட் எடுக்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக், வெட் ஸ்டெரிலைசேஷன் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் கிளாஸ் வேஸு, பாட்டு, இந்த பெட்டி டிஷ்ஷு, டியூபு இதெல்லாம் எடுத்து வந்து ஆட்டோக்ளேவில் போட்டு ஸ்டெரைல் பண்ணிவிட்டு டேரெக்டாக லேமினார் ஏர் ஃப்ளோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா இது இப்படி குட்டின்னு கூகுள் பண்ணி பாருங்க. இப்படி குட்டின்னு இருக்கும், கை உள்ளே வச்சு வேலை பார்க்கணும். உள்ளே நம்ம கையிலலாம் எத்தனை நாள்லாம் பூசி தான் நம்ம வேலை பார்ப்போம். ஏன்னா நம்ம கையிலே மைக்ரோப்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ எத்தனை நாள்லாம் போட்டு வேலை பார்ப்போம். ஒன்ஸ் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே வருவோம். நீங்கள் இந்த கொரோனா டைம்லலாம் அந்த மூக்குக்குள்ளே வச்சு பார்ப்போங்க தெரியுமா, ஒரு கூண்டு மாரி இருக்கும் மூக்குக்குள்ளே வச்சு, ஏன்னா அவங்களுக்கு பகரக்கூடாது அப்படி மூக்குக்குள்ளே வச்சு பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் லேமினார் ஏர் ஃப்ளோவும் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த லேமினார் ஏர் ஃப்ளோக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ், அதாவது நான் சொன்ன அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்லாம் முக்கால்வாசி நடக்கும். ஸ்டெரிலைசேஷன் இருக்கிற மாதிரி இனாகுலேஷன் ப்ராசஸ்லாம் முக்கால்வாசி நடக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம லேமினார் ஏர் ஃப்ளோக்குள்ளே உள்ள கை போயிடுச்சுன்னா அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். ஒன்ஸ் வெளியே அப்புறம் வந்து மறுபடியும் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா அது அப்போ கூட நிறைய மைக்ரோப்ஸ் அட்டாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். ஓகே, அப்போ ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்சாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாஸ் வாஸ்லாம் லேமினார் ஏர் ஃப்ளோக்குள்ள போய் வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம எக்ஸ்பிளான்ட் எடுக்கணும். எக்ஸ்பிளான்ட் எப்படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாட் பிளான்ட், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் யூஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸஸ் நோன் அஸ் எக்ஸ்பிளான்ட். ஓகேவா? ஒரு பாட் பிளான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு லீஃப் எடுக்கிறோம். லீஃபை வந்து நம்ம எக்ஸ்பிளான்ட்னு கூப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ பாட் பிளான் வந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறோம். இந்த எக்ஸ்பிளான்ட் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ண சொன்னால் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன், வாட்டரில் காட்டணும், மெர்க்குரி குளோரைடில் காட்டணும். அடுத்தது 75% எத்தனாலில் போடணும். ஓகேங்களா? அடுத்தது சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டோம். சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மீடியாலாம் வச்சிருப்போம், எடுத்து இப்போ எல்லாம் உள்ள வந்தாச்சு, எல்லாமே லேமினார் ஏர் ஃப்ளோக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது இனாகுலேட் பண்ணோம். இனாகுலேஷன் எப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ் ஆன அந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்துட்டு கல்ச்சர் மீடியம், ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம கல்ச்சர் மீடியம் ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம கல்ச்சர் மீடியம் போட்டிருப்போம். அந்த டெஸ்ட் டியூப்குள்ளேயோ அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளேயோ இந்த எக்ஸ்பிளான்ட்டை தூக்கி போடணும். போட்டதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் அப்சர்வன் காட்டனால க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் அப்சர்வன் காட்டனா தெரியல, எதையும் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அந்த நியூட்ரியன் மீடியத்தை அதை அப்சர்வ் பண்ணக்கூடாது. நான் அப்சர்வன் காட்டினால ஏர் கூட போகாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் கேலஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதில் இதெல்லாம் அது இறச்சி இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கேலஸ்ன்னு அப்படின்ற ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கேலஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேலஸ் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு மீடியத்துக்குள்ளே போடணும். அதே மீடியம் போகும்போது ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஓகேவாப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கேலஸ் டெவலப் ஆயிடுச்சு. கேலஸ்லேருந்து நம்ம இன்னொரு மீடியத்தில் க்ரோத் மீடியத்தில் போட்டோம். அதுலேருந்து சாப்பிட்டு எம்ப்ரியோ டெவலப் ஆகும். அதுதான் நம்ம எம்ப்ரியோ ஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் அதை வந்து நம்ம ரீஜெனரேஷன் சொல்லுவோம். ரீஜெனரேஷன் இன்னொரு பிளான்ட் ரீஜெனரேட் ஆகுது. ஒரு குட்டியோண்டு பிளான்ட் வந்துட்டு ஓகே நம்ம ஒரு லீஃப் போட்டோம், அதுலேருந்து ஒரு குட்டியோண்டு ஸ்டெம் வருது, ஒரு ரூட் வருது, லீஃப் மட்டும் வருது அப்படின்றத நம்ம இது ரீஜெனரேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜெனரேஷன் ஓகேப்பா பிளான்ட் வந்துச்சு சூப்பர், அந்த பிளான்ட் அப்படியே கொண்டு போய் நம்ம என்வரான்மெண்ட்டில் வச்சு என்ன ஆகும்னா கருகி போயிடும். இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ரீஜெனரேட் ஆனது இது இவ்வளோ வந்து நம்ம ஒரு இனாகுலேஷன் மீடியாவில் பண்ணுற ஒரு சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன்லாம் பண்ண ஒரு ரூம்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த இதை வந்து நம்ம டேரெக்டாக வெளியே போய் என்வரான்மெண்ட்டில் வச்சு என்ன ஆகுனா கருகி போயிடும். ஏன் கருகி போயிடும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புள்ளையை நம்ம பொத்தி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பொத்தி வளர்க்குற புள்ளையை வந்துட்டு எங்கேயாவது கொண்டு போய் வேலை கிடச்சிட்டு எங்கேயா போயிட்டானா அதனால் அங்கே அடாப்ட் ஆக முடியுமா முடியாதா? ஒரு பேரண்ட்ஸ் உங்களை பொத்தி வளர்க்குறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது விடுங்க, பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு புது இடத்துல போய் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பிளான்ஸ் இருக்கும். நம்ம பிளான்ட் இது வரைக்கும் நம்ம பொத்தி வளர்த்துருக்கோம். ஒரு ஸ்டெரைலான ரூமுக்குள்ளே வந்து நம்ம பொத்தி அதுக்கான தேவையான ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணி எதுவுமே பண்ணாமல் உட்காந்து சாப்பிட்டு தூங்க வேண்டிய அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணிட்டு திடீர்னு நம்ம என்வரான்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் போய் வச்சோம்னா அதனால் அடாப்ட் ஆக முடியாது, சர்வே ஆக முடியாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை தூக்கி போய் நம்ம ஆர்டனிங்கிற ஒரு ப்ராசஸில் பண்ணுவோம். ஆர்டனிங்னு ஒன்றும் இல்லை, க்ரீன் ஹவுஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த வந்துட்டு நம்ம ரீஜெனரேட் ஆன இந்த எம்ப்ரியோஜெனிசிஸ் ஒரு பிளான்ட் லெட்ஸை வந்துட்டு இது வந்து சின்ன பிளான்ட் லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது
அந்த கேலஸ்லேருந்து ஃபார்ம் ஆச்சுல ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட், அதை நம்ம பிளான்ட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்லெட்ஸை வந்துட்டு நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் நம்ம ஆர்டனிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ்னால் தெரியும், டைரக்ட் சன்லைட் படலனா கூட அது ஒரு இதெல்லாம் மூடிலாம் வச்சுட்டு அதுதான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக வரக்கூடிய நிறைய பிளான்ஸுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இது. இப்போ பிளான்ட்லெட்ஸை வந்து நம்ம ஆர்டனிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலியமாக க்ரீன் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ க்ரீன் ஹவுஸில் நம்ம பார்க்குறோம், ஓகேப்பா க்ரீன் ஹவுஸில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, அது இன்னும் கொஞ்சம் துளுத்து வரும் இல்லையா? அப்போ க்ரீன் ஹவுஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் வருதுன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு மாற்றிடுறோம். க்ரீன் ஹவுஸ் நல்லா வந்தோடனே அதை நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு மாற்றிடுறோம். இதை வந்து நம்ம சிமுலைசேஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி என்னது, ஃபஸ்ட்டு பாட் பிளான்ட் எடுக்கிறோம், அந்த பாட் பிளான்ட்லேருந்து எச் பிளான்ட் டெவலப் பண்ணுறோம். அந்த எச் பிளான்ட் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட் பாட் பிளான்ட்லேருந்து எச் பிளான்ட் எடுக்கிறோம். அந்த எச் பிளான்ட்லேருந்து சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இனாக்குலேஷன், அந்த பண்ண எச் பிளான்ட் எடுத்து இனாக்குலேட் பண்ணுறோம். இனாக்குலேட்லேருந்து கேலஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேலஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரீஜெனரேஷன் ப்ராசஸ் மூலிமா எம்ப்ரோ டெவலப் பண்ண வைக்கிறோம். அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ண ஒரு பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகுது. அது டேரெக்டாக என்வரான்மெண்ட்டில் போட்டால் கரிகிறோன்றதுக்காக ஆர்டனிங்ன்ற பண்ணுறோம். ஆர்டனிங்னா ஒன்றும் இல்லை, க்ரீன் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. க்ரீன் ஹவுஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே என்வரான்மெண்ட்டுக்கு போயிடுறோம். இவ்வளோதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட டெக்னிக்ஸ். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவை, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அவ்வளோ சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவை, ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு, ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் வளர்கிறதுக்கு ஒரு காமனான ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு pH எவ்வளோ இருக்குன்னா 5.5 to 6.5, ஸ்லைட்லி அசிடிக், ஃபுல்லி அசிடிக் இல்லை, ஸ்லைட்லி அசிடிக். ஓகேங்களா? ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கணும், ஃபுல்லி அசிடிக்காக இருக்கக்கூடாது. அடுத்த டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸே போதும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனால் கூட பரவாயில்ல, 2 டிகிரி செல்சியஸ். அடுத்தது ஹியூமிடிட்டி வந்து ஒரு 50 to 60% இருக்கணும். அடுத்தது லைட் டென்சிட்டி வந்து 1000 to 2000 லக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே சார், இப்போ நம்ம எதுக்கு இந்த ப்ராசஸை பண்ணுறோம், இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ண முடியுமா, நமக்கு என்ன யூசஸ், என்ன அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு? நார்மலாக ஒரு பிளான்ட் வெளியே பாட்டு வளர்ந்துட்டு இருக்க போது, அதுலேருந்து நான் ஏன் சின்ன பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு லெபார்ட்டரி ஸ்டெர்லைஸ் பண்ணி இவ்வளோ எனக்கு சுத்தபத்தமாக இருந்து அதை கஷ்டப்பட்டு வளர வச்சு அதை பொத்தி பார்த்து வளர்க்க விட தானாக வளர்ந்துட்டு போகிறது, நான் ஏன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் பண்ணோன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னதுன்னா, நம்ம அந்த ஹைப்ரிட் பிளான்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஹைப்ரிட் பிளான், அந்த பிளான்ட்லேருந்து இது எடுக்கணும், இந்த பிளான்ட்லேருந்து இது எடுக்கணும். ஹைப்ரிட் மாடல்லாம் உங்களுக்கே தெரியல, நம்ம கார்லாம் வந்துச்சு, அந்த காரில் இந்த மெத்தட், அந்த கார்லேருந்து ஒரு மெத்தட் எடுத்துட்டு புதுசாக ஒரு ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேமாரி ஹைப்ரிட் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய சீட்ஸ் வந்து நம்ம அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போது இந்த மரத்தோட சீட்லாம் நம்ம கிடைக்கிறதே இல்லைப்பா, இந்த மரத்தோட இதெல்லாம் நம்ம கிடைக்கிறதே இல்லை, இந்த மரம் இனிமேல் ஃபியூச்சரில் இருக்குமா கூட தெரியல, இந்த மரம்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த மரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், இந்த மரம் வந்துட்டு இந்த செடி வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை காப்பாற்றி ஆகணும். அப்படின்னு பண்ணும்போது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணலாம். எப்படின்னா என்கேப்சுலேட்டட் சீட், ஆர்டிஃபிஷியல் சீட் உருவாக்க முடிஞ்சதுன்னா இந்த மரத்தை நம்ம ஃபியூச்சர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் சீட் உருவாக்க பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இன்கேஸ் நம்ம அழியாமல் பார்த்துக்கணும் அந்த மரத்தை. இன்கேஸ் அந்த மரம் அழிஞ்சா கூட ஃபியூச்சரில் நம்மளால் ரீடெவலப் பண்ண முடியும். அதுதான் இந்த என்கேப்சுலேட்டட் சிந்தட்டிக் சீட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் தான் என்கேப்சுலேட்டடான சிந்தட்டிக் சீட்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்ன, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஒன்று இருக்குது. அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை வந்து நம்ம வந்துட்டு இந்த மரத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சாரி, இந்த மரத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மரத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஸோ இதுலேருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து புதுசாக ஒரு பிளான்ட்டை வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக உருவாக்குறது அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிசீஸ் சொல்லலாம், ரெட் ராட்னு வச்சுக்கோங்களேன். ரெட் ராட் அதில் எதில் வரும், சுகர் கேனில் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்களே. சுகர் கேனில் வர ஒரு ரெட் ராட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ சுகர் கேனில் வர ரெட் ராட் ஒரு ஆப்பிளில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிளில் வராது. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆப்பிளில் எந்த ஜீன் வந்து அதுக்கு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த ரெட் ராட்டுன்னு அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டு எந்த இது வந்துட்டு அந்த ஆப்பிள் இருக்க பிளான்ட்ல எந்த ஜீன் வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த ஜீனை எடுத்துட்டு இந்த சுகர் கேனில் போகணும். ஹைப்ரிட் மாடல் மாதிரி தான். ஓகே, அந்த டிசீஸ் எடுத்துட்டு அந்த டிசீஸ் ரெசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு பிளான்ட்டோ இல்லை ஜீனோ இல்லை செல்லோ எடுத்துட்டு இதுக்குள்ளே போட்டோம்னா அப்போது இனிமேல் வரக்கூடிய சுகர் கேனில் கூட நம்ம இந்த டிசீஸ் இந்த ரெட் ராட்டன் அப்படின்ற ஒரு
டிசீஸ் வந்து அண்டாம நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஏன்னா இங்க இருக்கிற ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் செல் எடுத்து நம்ம சுகர் கேன்ல போட்டோம் இல்லையா? அப்போ இதே டிசீஸ் ரெசிஸ்டன்ட் செல் இருக்கும்போது அந்த டிசீஸ் வரும்போது இது அட்டாக் ஆகாம நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அடுத்தது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட். அப்படியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் இதேதான். ஒரு ஸ்ட்ரெஸ்ல வாழ முடியல, ஒரு கம்ப்ரஸ்டான இதில் வாழ முடியல. சில பிளான்ட்டால இந்த மட்டி சர்ஃபேஸ்லாம் வாழ முடியாது. சில பிளான்ட்டால இந்த ஹெவி ரெயின்லலாம் வாழ முடியாது. ஹெவி சன்லைட்லலாம் வாழ முடியாது. சில பிளான்ட்லால இந்த பனி பிரதேசம்லாம் வாழ முடியாது. அப்படின்ற அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதில் வாழ முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு பிளான்ட்டை வந்துட்டு அதிலிருந்து நம்ம வந்துட்டு ஜீனை மாற்றி, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி இன்னொரு ரெசிஸ்டண்டான ஒரு பிளான்ட்டை பார்த்துட்டு அதுலேருந்து ஜீனை மாற்றிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ். ஓகேவா? அடுத்தது மைக்ரோ ப்ரொபகேஷன். மைக்ரோ ப்ரொபகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிராப் வந்து டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து காடெல்லாம் இப்போ நல்லா அழிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காடெல்லாம் இருக்குமானே தெரியாது. இவன் காடை போட்டோம்னா ChatGPTல பார்த்து ஹவுஸ் த ஃபாரஸ்ட் லுக் லைக்னு அப்படின்னு தான் போடணும் போல இன்னும் ஃபியூ இயர்ஸில். ஏன்னா அப்படி நம்ம போயிட்டு இருக்கிற ஜெனரேஷனில் இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் ஒரு டெக்னிக்ஸ் வந்துட்டு சின்ன ஸ்பேன் ஆஃப் டைம். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு மரம் வளர்கிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் வில் டேக் அரௌண்ட் 30 to 40 years அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணது முடியும். ஒரு மைக்ரோ ப்ரொபகேஷன் ஒரு டெக்னிக் மூலமாக சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் லார்ஜ் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அந்த ஒரு டெக்னிக் தான் மைக்ரோ ப்ரொபகேஷன். இதை வந்து நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரின் ஜீன் இன்ட்ரோடக்ஷன் இதிலெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட்ல அந்த ஃபாரின் ஜீன் இன்ட்ரடியூஸ் இன்னும் புது ஜீன் வேறு பிளான்லேருந்து ஒரு இன்னொரு இந்த பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த பிளான்லேருந்து இந்த பிளான்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதுதான் இந்த ஃபாரின் ஜீன் இன்ட்ரடியூஷன். அது வந்துட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலியமாக பண்ண முடியும். அடுத்தது எம்ப்ரியோ கல்ச்சர். எம்ப்ரியோ கல்ச்சரில் வந்துட்டு இந்த எம்ப்ரியோ அப்சார்ப்ஷனு, இந்த சீட் டார்மன்சி, இந்த சீடு திக்காக இருக்குது, சீடு ஸ்டெரைலாகவே இருக்குது, ஃபெர்டைலாக இல்லை, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நமக்கால ஓவர் கம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இது இருக்குப்பா, நல்லா இந்த சீடை வந்து இந்த எம்ப்ரியோ வந்துட்டு சீட் டார்மன்சியாக இருக்குது, இந்த எம்ப்ரியோ அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற இதை வந்துட்டு நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற டெக்னிக் மூலயமா இதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஒரு ஹைப்ரிட் மாடலை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு என்கேப்சுலேட் சீடை டெவலப் பண்ணலாம், ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்டான சீடை டெவலப் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்டான சீடை டெவலப் பண்ணலாம். இந்த எம்ப்ரியோவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த எம்ப்ரியோவால் இந்த இதை ஃபெர்டைலாகவே இருக்குது, இந்த எம்ப்ரியோ வந்து ஸ்டெரைலாக இல்லை, இந்த சீட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இந்த சீட் கோட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இந்த இது பண்ண முடியல. இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற டெக்னிக் மூலிமா நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக். இந்த மாடர்ன் ஏராவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் ஒரு இதில் வந்துட்டு நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். ChatGPT அப்படின்னு ஒரு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெக்னிக். இதுவும் ஒரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற டெக்னிக், இதுவும் ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக் ஒரு பயோடெக்னாலஜியில். இனிமேல் இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகக்கூடியது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் டிபெண்ட்ஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நேச்சுரலி எல்லாமே கெலாமிட்டிஸ்லாம் வரும்போது, சுனாமி அங்கெல்லாம் வரும்போது ஒரு பிளான்ட் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற டெக்னிக் மூலியமாக நிறைய இது பண்ணி புது பிளான்ஸையும் புது வெரைட்டிஸையும் நம்மளை இது பண்ண முடியும் அப்படின்றது இப்போ சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துட்டோம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னது, ஃபஸ்ட்டு ஒரு ஓல்ட் பிளான்ட்ல இருந்து ஒரு சின்ன பிளான்ட்டை எடுத்துட்டு அந்த பிளான்ட்டை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியாவில் ஒரு புது பிளான்ட்டை மாற்றுறது தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் 4 கான்செப்ட் இருக்குது. ஐடிபோட்டன்சி, டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சியேஷன், ரீடிஃப்ரென்சியேஷன். ஓகேங்களா? இதை வந்துட்டு 4 விதமாக ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். என்னென்ன ஸ்டெர்லைஸ் பண்ணால், கிளாஸ் வாஸ் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், வெட் ஸ்டெர்லைசேஷன் யூஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். கல்ச்சர் மீடியாவும் வெட் ஸ்டெர்லைசேஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். கல்ச்சர் ரூம் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், 2% ஆஃப் ஹைப்போக்ளோரைடு ஃபஸ்ட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு அடுத்து 2% ஆஃப் ஹைப்போக்ளோரைடு, அதுக்கப்புறமா 95% ஆஃப் எத்தனால் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பேண்ட் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் போடுவோம். டேப் வாட்டரில் கழுகுனதுக்கப்புறம் மெர்க்குரி குளோரைடில் போடுவோம். மெர்க்குரி குளோரைடுக்கு அப்புறமா 75% ஆஃப் எத்தனால் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் இனாகுலேஷன் போடுவோம். இனாகுலேஷன் வந்து கல்ச்சர் மீடியாக்குள்ளே நம்ம எக்ஸ்பேண்ட் இனாகுலேட் பண்ணுவோம். அது சாப்பிட்டு வளர்ந்து ஒரு கேலஸ் லைக் ஃபார்மில் வரும். அந்த கேலஸ் லைக் ஃபார்மில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகும். அந்த பிளான்ட்லெட்ஸை நம்ம டேரெக்டாக என்வரான்மெண்ட்டில் போட முடியாதுன்றதுக்காக ஆர்னிங் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஆர்னிங் வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். க்ரீன் ஹவுஸில் அது பெர்ஃபார்மன்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக என்வரான்மெண்ட்டுக்கு போட்டுருவோம். இதுதான் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் வேணும், இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது இதில் ஒன் ஷாட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலன்னா மறுபடியும் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் பை ஃப்ரம் சுபாஷ். எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? பை.